இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பத்து எலுமிச்சம்பழம், 3/4 ஸ்பூன் வெந்தயம், இந்த அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், 20 மிளகாத்தை, ஒரு 1/4 கப்பு உப்பு எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கல் உப்பு, 100 நல்லெண்ணெய். இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்யும்போது எப்பயுமே இப்படி க்ரீனாக தான் எடுக்கணும், ரொம்ப பழுத்தது மாதிரி எல்லோ கலரில் எடுக்கக்கூடாது. இந்த ஊறுகாய் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எலுமிச்சம்பழம் வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை ஊற்றிக்கணும். இது ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். இதை கொதித்த பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டுக்கணும், வேக வைக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பழத்தை இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகணும். எலுமிச்சம்பழம் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். இந்த ஒரு தட்டில் வச்சு ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து இதை ஒரு 8ஆக வெட்டிக்கணும். எலுமிச்சம்பழத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு இந்த வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கணும். வெந்தயத்தை இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி, சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த பெருங்காயத்தை வறுத்துக்கணும். பெருங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிளகாத்தலை போட்டுக்குவோம். அதையும் இந்த எண்ணெயில் பொன்முருவலாக வறுத்துக்கணும். வத்தல் இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். வத்தல், பெருங்காயம், இது வெந்தயம் 3ஐயும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட போட்டுக்கலாம். இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க உப்பையும் போட்டு கலந்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலந்துங்க. பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் அந்த பவுட்ரு போட்டுக்கலாம். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சட்டியை அடுப்பில் வச்சு இந்த எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கணும். இந்த கடுகை போட்டுக்கணும். வெறும் கடுகு தான், வேறு எதுவும் போடக்கூடாது. இது கூட கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை சூடாகவே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான், இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.
நல்லா பெருங்காய மணத்தோட சும்மா ஜம்முன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நாளைக்கே இதை செஞ்சு பாருங்கள்.